வணக்கம் நண்பர்களே, தனிஷ் மணி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தமிழா மீடியா யூடியூப் சேனலில் திருடுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். அதுக்குண்டான ஆதாரமாக ஒரு ஆடியோ பதிவும் எங்ககிட்ட இருக்குது. ஸோ அதையும் வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுறோம். மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சேனலை திருடுறது, ஹேக் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் மற்ற சேனலுக்கு மட்டும் இல்லை, இந்த விஷயம் எனக்கும் நடந்திருக்குது. நம்மளுடைய இந்த தனிஷ் மோட்டார் சேனல்லையும் திருடுறதுக்கு ஹேக்கர்ஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ நான் அதை ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு அதை கடந்து வந்துட்டேன். ஸோ அதை நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். என்னென்னா நிறைய பேர் ஏமாந்துடுறாங்க. ஒரு மெயில் மூலமாக சேனலை ஹேக் பண்ணிடுறாங்க ஈஸியாக. ஸோ அதை எனக்கும் நடந்தது. ஆனால் நான் டக்குன்னு அதில் ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு நான் அதை டைவர்ட் ஆகி வெளியே வந்துட்டேன். ஸோ அதை அந்த இதை நான் மெயிலில் பத்திரமா எடுத்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக இதை நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. இது வரைக்கும் எந்த ஒரு யூடியூபருமே சொல்லாத ஒரு விஷயத்த நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். நம்மளுடைய சேனலை எப்படி பாதுகாத்துக்கலாம், இது யூடியூப்ல இருந்து வந்த மெயிலா அப்படிங்கிறத நான் ஒரு சின்ன வழிமுறைகள் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த யூடியூபருமே சொல்லியிருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியல, நான் பார்த்த வரைக்கும் சொல்லலை. ஸோ அதனால் அந்த வழிமுறையை நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் சொல்லித்தரேன். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் தமிழா மீடியா யூடியூப் சேனல் திருடுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். சரி, யூடியூப் சேனலில் ஏன் திருடணும்னு நினைக்கிறாங்க, ஏன் ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணிடலாமே அப்படின்னு பார்த்தா, கண்டிப்பாக யூடியூப் சேனலில் இவங்க ஏன் திருடணும்னு நினைக்கிறாங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு சேனலை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு மானிட்டேஷன் வாங்குறதுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. இதுவே ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2-3 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் சேனலுக்கு ஈஸியாக மானிட்டைசேஷன் நீங்கள் ஈஸியாக வாங்கிட முடியும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் யூடியூப்பில் நிறைய ரூல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. 1-2 இல்லை, பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு 2-3 ரூல்ஸுங்கிற மாதிரி ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சேனல் இப்படி தான் ரன் பண்ணும், அப்படி தான் ரன் பண்ணும் அப்படின்னு அவங்க ரூல்ஸ் புதுசாக போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதில் ஒரு ரூல்ஸ் என்னன்னு பார்த்தா, ஒரு சேனலுக்கு மானிட்டேஷன் வாங்கணும்னு சொன்னால் அந்த சேனலுக்கு 4000 வாட்ச் ஹவர்ஸ் இருக்கணும், 1000 ஃபாலோவர்ஸ் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் ஒரு சேனலுக்கு மானிட்டைசேஷன் வாங்கவே முடியும். இல்லாட்டினா அந்த சேனலுக்கு வாங்க முடியாது. ஸோ அப்படியே ரூல்ஸ் வச்சுருக்காங்க. அதனால் ஒரு சேனலை புதுசாக ஸ்டார்ட் பண்ணி 1000 ஃபாலோவர்ஸை கொண்டு வர்றதும் 4000 மணி நேரம் வாட்ச் ஹவர்ஸ் கொண்டு வர்றதும் ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா இருக்குது, ஒரு போராட்டமாக தான் இருக்குது. அந்த ஒரு இடத்த நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணி தாண்டி வந்தால் மட்டும்தான் நமக்கு அதுக்கப்புறம் நமக்கு போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோக்கும் நமக்கு பணம் சம்பாதிக்க முடியும். ஸோ இதனால தான் புதுசாக வர யூடியூபர்ஸ் எப்படின்னா அவங்களுக்கு பொறுமை இருக்கிறதில்ல. யாரும் இதெல்லாம் பண்ணி மானிட்டைசேஷன் வாங்கி ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு சின்ன சின்ன யூடியூப் சேனலாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எந்தெந்த சேனல் எல்லாம் மானிட்டைசேஷன் வாங்கியிருக்காங்களோ அந்த மாதிரி சின்ன சின்ன சேனல்ஸுக்கு கிட்ட மோதி பார்க்குறது. ஸோ அவங்க சேனலை திருட முடியுமா, அப்படின்னு ஹேக் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. இதே பெரிய சேனல்ஸ் கிட்ட போய் மோத முடியாது. ஏன்னா அவங்க நிறைய யூடியூபோட எல்லா ரூல்ஸையும் அப்படியே அப்டேட்டடாகவே இருப்பாங்க. டெய்லியும் அவங்க என்ன ரூல்ஸ் வந்தாலும் சரி எல்லாத்தையுமே அவங்க அப்டேட்டடாகவே இருப்பாங்க, படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தடுத்த ரூல்ஸ் என்ன வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ நானும் அப்படி தான் எப்போவுமே யூடியூபோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் படிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆனால் சின்ன சின்ன சேனல்ஸுக்கு நிறைய ரூல்ஸ் தெரியாது. யூடியூபோட ரூல்ஸில் என்னென்ன அப்டேட்டில் வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் தெரியாத இருக்கிறவங்க ஒரு ஃபேக் கால்ஸ் மூலமாக ஏமாந்துடுறாங்க, ஒரு மெயில் மூலமாக ஏமாந்துடுறாங்க, இன்னும் நிறையா சோர்ஸ் மூலமாக ஏமாந்து போயிடுறாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி சின்ன சின்ன சேனலில் பார்த்து கண்ணு வைக்கிறாங்க. அதுவும் சும்மா வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற சேனல்லாம் பார்க்க மாட்டாங்க. எந்த சேனல் எல்லாம் மானிட்டைசேஷன் எனேபிளாக இருக்குதோ அந்த சேனலில் மட்டுமே திருடுவாங்க. ஸோ திருடி அதில் இருக்கிற வீடியோஸ் எல்லாம் டெலிட் பண்ணிட்டு அவங்க ஃப்ரெஷ்ஷாக வீடியோ அப்லோட் பண்ணுவாங்க. அப்லோட் பண்ணுற எல்லா இதுக்கும் பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதிப்பாங்க. ஸோ அதுக்காக தான் அந்த சேனல்ஸ் திருடிட்டு இருக்காங்க. ஆமாம், ஓகே சார். உங்களுக்கு லவிக்கூட்டம் அராபி சேனல்ஸ் ஏதாவது தெரியுமாங்க? இல்லை சார், நான் கேள்விப்பட்டதில்ல. ஆக்சுவலாக நீங்கள் மெயில் பண்ண பிறகு நான் அதை பற்றி விசாரிக்கும் போது சொல்லியிருக்காங்க. ஓகே, அதான் பெரிய ஒரு மீடியா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நம்ம ஆபீஸ் மெயின் ஆபீஸ் ஹைதராபாத்ல இருக்கு. பட் நமக்கு எல்லாமே எல்லா ஸ்டேட்ல ஆபீஸ் இருக்கு. அதான் சார் சொன்னாங்க. டீடைல் நான் கலெக்ட் பண்ணேன். இது பெரிய ஒரு மீடியா, யூடியூப் மீடியா அப்படின்னாங்க. ஆமா. அப்புறம் சொல்லுங்க. இப்போ என்னன்னா நம்ம இப்போ மைக்ரோ பிளாட்ஃபார்ம்ஸ்ல we are planning to go in micro platforms also. Already இப்போ நம்ம யூடியூப் இருக்கோம். ஓகே சார். சோ இப்போ நம்ம மைக்ரோ பிளாட்ஃபார்ம்ஸ்ல இருக்கோம். going okay. ஓகேங்க சார். ஸோ நமக்கு நல்ல நியூ கண்டென்ட் வேணும்.
ஸோ நாங்கள் வந்து இங்க பார்த்து உங்க வீடியோஸ் எல்லாம் எலக்ட்ரிக்கல் பத்தின எல்லாமே சொல்லிட்டால யூடியூப் சேனல்ஸ்ல. ஆமா ஆமா சார். அது நல்லா இருக்கு. ஸோ இப்போ என்னன்னா நமக்கு வந்து ஒரு சேனல்ஸ் இருக்கு. இப்போ ரோபோஸோ இருக்கு, ஷேர் சாட் இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. ஸோ சேனல்ஸ் எல்லாமே இருக்கு. சரி சரி ஸோ ஓகே. அந்த ஆப்ஸ்க்கு வந்து கண்டென்ட் வேணும். ஓகே, இப்போ வந்து அந்த ஆப்ஸ்க்கு வந்து டமாரா மீன் வந்து கொலாபரேஷன்ல இருக்கு. ஓகே சார். ஓகே ஓகே. ஸோ இப்போ என்னன்னா இவங்க வந்து யூடியூப்ல யூ கேன் earn in யூடியூப் as well as in இந்த ஷேர் சாட் அந்த ஆப்ஸ் இருக்குல்ல, அதுல வந்து நீ earn பண்ணலாம் மணி. ஓ ஓகே சார். ஓகே ஓகே ஓகே. மந்த்லி வந்து 10,000 15,000 இந்த மாதிரி வரும். ஓகே சார். ஓகே ஓகே. ஆமா. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஷேர் சாட் இருக்குன்னா, ஸோ ஷேர் சாட்ல வந்து டெவலப் பண்ணிட்டு ஓகே சார். உங்க அதுல வந்து கேட்டகரிஸ் இருக்கு. ஸோ இப்போ வந்து எலக்ட்ரிக்கல் வந்து நீ எஜுகேஷனல் அந்த கேட்டகரி செலக்ட் பண்ணல. எதுக்குன்னா நீ வந்து அந்த எலக்ட்ரிக்கல் பத்தி ஆமா லேர்னிங் அந்த மாதிரி. ஓகே ஓகே. ஸோ யூ ஆர் எக்ஸ்பிளைனிங் நோ, ஸோ யூ கேன் புட் கேட்டகரிஸ் எஜுகேஷன் கேட்டகரி அந்த மாதிரி போட்டுட்டு ஒரு 3 சாம்பிள்ஸ் பண்ணுங்க. ஓகே, அது வந்து இருக்கு 1 மினிட் மினிமம் வந்து 15-20 செகண்ட்ஸ், மேக்ஸிமம் வந்து 1 மினிட் அந்த மாதிரி பேசணும். 1 மினிட் பேசணும். ஓகே சார். ஓகே ஓகே. ஸோ இந்த மாதிரி பேசிட்டு 3 சாம்பிள்ஸ் 3 வீடியோஸ் பண்ணிட்டேன்னா உங்க ஐடி இந்த நம்பருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே 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 சார். ஷேர் பண்ணிட்டேன்னா அது வந்து நான் வந்து ஷேர் சாட்க்கு அப்லோட் பண்ணேன். ஓகே, அப்போ வந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். ஓகே, அந்த பேமெண்ட் டீடைல்ஸ் எல்லாமே. ஓகே சார். ஓகே ஓகே ஓகே, அந்த பேமெண்ட் டீடைல்ஸ் வரும். அப்போ வந்து நீ பேமெண்ட் எல்லாமே பண்ணிட்டானா நீ கண்டினியூஸா வீடியோஸ் போட்டுட்டானா அதுல வந்து 1 மினிட் வீடியோஸ் அந்த மாதிரி பேசிட்டு நல்லா பேசிட்டு இன்னொன்னு என்னன்னா ஹேஷ்டாக்ஸ் இருக்கு. நல்லா ஹேஷ்டாக்ஸ் போட்டுனா இது வந்து ட்ரெண்டிங் வீடியோஸ்ல நீ வரும். ஓகேவா, அவங்களை வந்து உங்களுக்கு ஹேஷ்டாக்ஸ் எல்லாமே கொடுக்கும். ஓகே, இஃப் யூ வாண்ட் வி யூஸ் ஹேஷ்டாக்ஸ் ஆல்சோ, ட்ரெண்டிங் ஹேஷ்டாக்ஸ். ஓகே 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 சார். ஓகே அந்த மாதிரி. ஓகே ஓகே சார். ஓகே ஓகே புரியுது. ஸோ உங்க ஃபர்ஸ்ட் இது பண்ணுங்க. அப்புறமா வந்து I will take you to as MCN also if possible. எதுக்குன்னா மல்டி சேனல் நெட்வொர்க் அந்த மாதிரி we can collaborate with my company. ஓகே சார். ஓகே. உங்க கம்பெனி கிட்ட உங்க யூடியூப் சேனல்ஸ்ல கொலாபரேட் பண்ணலாம். ஓகே ஓகே. ஆல்ரெடி உனக்கு நியூ புது சேனல் அது? ஆமா சார். 3000 ஃபாலோவர்ஸ் இருக்குல்ல உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ்? 3300 இருக்கு சார். ஓகே. 3000 சப்ஸ்கிரைபர்ஸ். ஆமா ஆமா, நான் பார்த்துட்டேன் எஸ்டர்டே. அதுதான் ஒரு கண்டென்ட் எல்லாம் நல்லா இருக்கு. ஓகே 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 சார். ஆமா ஆமா. ஸோ இப்போ ஷேர் சாட் இருக்கு, அது இப்போ ஃப்ரீயா இருக்காங்க நீ பண்ணுறது? நான் வந்துட்டு ஒரு 3 o'clock ஃப்ரீயா இருப்பேன் சார். ஓகே ஓகே. அப்போ கேன் யூ டூ டுடே? ஓகே, அந்த 3 வீடியோஸ் சாம்பிள் வீடியோஸ் பண்ண முடியுமா இந்த நாள்? சார் அது வந்து கண்டென்ட் வந்து எப்படி இருந்தாலும் ஓகேங்களா 3 மினிட்ஸ்க்கு? ஆமா ஆமா. இப்போ நீ எப்படி வீடியோஸ் பண்ணிட்டு யூடியூப்ல அந்த மாதிரி பண்ணிட்டு பேக்ரவுண்ட்ல உங்க வாய்ஸ் கொடுக்கலாம். 1 மினிட் போதும். ஓகே சார். ஓகே ஓகே. எஜுகேஷனல் பட்டு போடுங்க, ஏதாவது எஜுகேஷன் பத்தி சொல்லுங்க, டிப்ஸ் அந்த மாதிரி கொடுங்க. ஓகே ஓகே சார். ஓகே ஓகே. பண்ணிட்டு அந்த உங்க ஐடி கொடுங்க எங்களுக்கு. ஸோ ஓகே, நான் அப்லோட் பண்ணலாம். ஓகே, ஷேர் சாட் டீமுக்கு. ஓகே ஓகே ஓகே, நான் வந்து இந்த நம்பர் சேவ் பண்ணிட்டேன். ஓகே, அகைன் ஈவினிங் ஐ கால் 5 o'clock அந்த மாதிரி கால் பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கு நான் வந்து MCN பத்தி உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகே, ஐ டெல் அபௌட் MCN ஆல்சோ. ஓகே சார். ஓகே 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 ஓகே. தேங்க்யூ. வாட்ஸ் யுவர் நேம்? மை நேம் இஸ் ஆர் ரமணன் சார். ரமணன். ஆமா ஆமா சார். ஓகே ஓகே. தேங்க்யூ ரமணன். I will call you in the evening also again. ஓகே சார். ஓகே ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஓகே. பார்த்தீங்களா, ஆடியோ பதிவு கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி திருடன்னு நினச்சிருக்காங்கன்னா வந்து சேனலில் 2ஐயும் வந்து இவங்க கொலாப்ஸ் பண்ணுவாங்களாமா. கொலாப்ஸ் பண்ணுறது மூலமாக வந்து இவர் RS எலக்ட்ரிக்கல் ரமணன் அவருடைய சேனல் வந்து க்ரோ அப் ஆகும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ஆசையை காட்டியிருக்காங்க. ஸோ ரமணன் வந்து உஷாராயிட்டார். என்கிட்ட வந்து இந்த மாதிரி கேட்டிருக்காரு, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு என்கிட்ட கேட்டார். நல்ல வேலை அவர் என்கிட்ட கேட்டதுனால நான் அவருக்கும் ஒரு சில வழிமுறைகள்லாம் சொன்னேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் சேனல் தப்பிச்சிருச்சு. இல்லாட்டினா வந்து இவரோட சேனல் எப்போது இவர் கையை விட்டு போயிருக்கும். சேனலை கொலாப்ஸ் பண்ணுறதுனால வந்து இன்னொரு சேனலில் வந்து வளர முடியும். 2 சேனலுமே வந்து அப்பில் வரும். ஓகே, அதெல்லாம் வந்து நல்ல விஷயந்தான். ஆனால் வந்து கொலாப்ஸ் பண்ணுறதுனா வந்து சேம் கேட்டகரியில் இருக்கிற சேனலில் தான் வந்து கொலாப்ஸ் பண்ணணும் எப்பவுமே. சம்மந்தமே இல்லாமல் இவங்க வந்து ஃபிலிம் கேட்டகரியில் இருக்கிற ஒரு சேனல், இவர் வந்து ஒரு என்ஜினியரிங் கேட்டகரியில் இருக்கிற ஒரு சேனல். ஸோ 2ஐயும் கொலாப்ஸ் பண்ணுறதுனால எந்த ஒரு இதுவுமே எந்த ஒரு லாபமுமே கிடையாது. ஸோ அப்படி பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. முதல்ல இந்த 2 சேனல்லையும் லிங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்தாங்க இல்லையா.
ஸோ அப்போவே தெரிஞ்சுக்கிட்டோம் வந்து இது வந்து ஃப்ராடு அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு நெட்வொர்க் வந்து ஒரு சின்ன சேனல் கூட வந்து இறங்கணுங்கிற ஒரு அவசியமும் கிடையாது. ஸோ ஃபேக்காக இந்த நேமை யூஸ் பண்ணி இவருடைய சேனல் திருடணும்னு பார்த்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ வந்து தமிழா மீடியா அவங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. ஆனால் வந்து இந்த நியூஸ் அவங்க காதுக்கு போய் சேரணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவங்க பேரை வந்து தப்பாக வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த மீடியாக்கிட்ட இந்த வீடியோவை கொண்டு போகணும்னு நினைங்க. ஸோ இதுலேருந்து ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தால் உங்கள் சேனலை யாராவது கொலாப்ஸ் பண்ணணுன்ட்டு நெருங்கி வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஏமாந்துடாதீங்க. வந்து கொலாப்ஸ் பண்ணுங்கள். ஆனால் ரொம்ப நம்பிக்கையான பர்சனாக இருந்தால் மட்டும் கொலாப்ஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான். என்னால் முடிஞ்சளவுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் கொடுத்தேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், டவுட்ஸ் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணியிருக்கோங்க. மறக்காமல் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு நல்ல தகவலோட அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். பாய்.